என்னடி அதுக்குள்ள எங்க போனா தாரா? ஏங்க அவளும் கௌதமும் ஆபீஸ் வந்து பாக்குறதுக்காக போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லாமலே போயிட்டா. நீங்க பிஸியா இருந்தீங்க. குட் மார்னிங் டா. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் அண்ணா, காஃபி டீ ஏதாச்சும் போட்டு தட்டா? அதெல்லாம் வேண்டாமா, இப்போ ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் வெளியில போகணும். எங்கடா? என்னோட கம்பெனியை இன்னும் டெவலப் பண்றதுக்காக ஒரு கம்பெனி கூட டீல் வைக்கலான்னு வந்திருக்கேன்டா. அந்த டீலிங் நல்லபடியா போச்சுன்னா என்னோட கம்பெனி நல்லா போகும்டா. அப்படி என்னடா கம்பெனி? 80 என்டர்பிரைசஸ்டா. ஆமாடா, நானும் அந்த கம்பெனியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோட ஓனர் யார் நடத்துறாங்கங்கிறது இன்னைய வரை தெரியவே இல்லடா வெளியில. ஆனா நாங்க வச்ச தகவல் படி பார்த்தா ஒரு பொண்ணு தாண்டா அந்த கம்பெனியை நடத்தணும். எனக்கு தெரியலடா யார் நடத்துறாங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனி மேனேஜர் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குடா. அந்த கம்பெனி வாசல்ல மிதிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம்டா. நீ மேனேஜர் கூடயே டீல் வச்சுக்க போற ஆதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. ஆல் தி பெஸ்ட் அண்ணா. தேங்க்யூமா, நான் போயிட்டு வரேன். நான் வேணா ட்ராப் பண்ணவா? இல்லடா, கேப் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ஓகேடா. இவனோட growth பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சில பேர் growth பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும்ல. ஆனால் சில பேர் growth ஆகுறத பார்த்தா நம்மளே growth ஆகுற மாதிரி இருக்கும்ல. எனக்கு அந்த மாதிரி தாண்டி ஆதி. அவனோட growth பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். சின்ன வயசுக்கு அப்புறம் நீங்க பேசிக்கிறது இல்லையா? இல்லடி, ஸ்கூல் காலேஜ் ஒன்றா படித்தோம். காலேஜ் முடிச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன்டி. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் டச்லாம் கிடையாது. அப்பப்போ எப்படிடா இருக்கா, நல்லா இருக்கேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் தான். எனக்கு பேச டைம் இல்லை, ஆதிக்கும் பேச டைம் இல்லை. ஓஹோ, அப்போ உங்க ஃப்ரெண்டு சிங்கிளா? ஐயோ, அதெல்லாம் கேட்க மறந்தே போயிட்டேன் பத்தியா. நல்ல ஃப்ரெண்டு. அப்படி இல்லடி, இங்கே வந்தோடனே பிஸ்னஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணேன், அப்படியே லைஃப் மூவ் ஆன் ஆயிடுச்சுடி. சரி. இங்க பாரு, நீ எதுக்கு ஆதி சிங்கிள்னு சொல்லி கேட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாராவையும் ஆதி கனெக்ஷன் பண்ண எதுவும் பண்ணாத, பிச்சிருவேன். ஏங்க, நான் மைண்ட்ல நினைச்சது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா உங்க ரெண்டு பேரோட பேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் மாதிரி இருப்பாங்கங்க. எப்படி நம்மள மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர்ஸா? இதுக்கு மட்டும் மேடம் கிட்ட இருந்து பதிலே வராது. நான் தான் சொன்னேன்ல. கொஞ்சம் டைம் வேணும். அதானமா? உங்க டைம் வந்து நான் கிழவன் ஆகுறதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ எதுக்கு? எதுக்கு பக்கத்துல வரேன்னா, எதுக்கு? நானும் பாவுண்டி மனுஷன் தானே. 3 வருஷம் ஆச்சுடி கல்யாணம் முடிஞ்சு. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கோடி. இல்லைன்னா உன்னை எப்படி கரெக்ட் பண்ணணுன்ட்டு ஏதாச்சும் ஐடியாவாச்சும் கூடிடி. நான் கரெக்டாச்சும் பண்றேன். போங்கங்க, காமெடி பண்ணிட்டு. என்னது? நான் பேசுறது உனக்கு காமெடியா இருக்கா? இந்த 3 வருஷத்துல ஒரு செகண்ட் கூட உனக்கு என் மேல லவ்வே வரலையாடி? பதில் சொல்லுடி. இப்படிடா சொல்லுவேன். நான் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் உனக்காக மட்டும்தான்டா. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம் போனதுக்கப்புறம் நீயே போதுங்கிற அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுவேன். சொல்லுமா. எனக்கு சொல்ல தெரிலங்க. ஆனால் நம்ம இப்படியே இருக்கலாமா? எப்படிடி என் மேல சாஞ்சுக்கிட்டு இப்படியே நீ இப்படியே என்னைய ஹக் பண்ணிட்டு இருப்பேன்னா எனக்கு டபுள் ஓகேடி சொல்லும். எனக்கு தெரியும்டி, உன் மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருப்பேன்ட்டு. உனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் போனதுக்கப்புறம் நீ ஏன் என் கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும் அம்மோ. அது 3 வருஷம் இல்லை, 30 வருஷம் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். இன்னைக்கு அழகா இருக்க மாயா. அட சும்மா சொல்லாதீங்கங்க. நானே ஒர்க்கு முடிச்சுட்டு டயர்டில் வந்திருக்கேன். ஆனா எனக்கு பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு உனக்கு நிறைய ஒர்க்குன்னு வேற சொன்னேன். இருந்தாலும் உன்னோட ஒர்க்ல எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னைய பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க எல்லாமே நான் மட்டும் பண்ண மாதிரி சொல்கிறீங்க? எனக்காக நீங்களும் தான் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே என்னைய பார்க்க வந்திருக்கீங்க. அப்போ நானும் தேங்க்ஸ் சொல்லலாம்ல? உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லலாம். அப்போ தேங்க்யூ. உனக்கு இங்க உள்ள சாப்பாடுலாம் பிடிக்குமா? நீயே ரெக்கமெண்ட் பண்ண. பிடிக்கும். நானும். நீயும்?
எனக்கு தெரியும் ஐயா, உன்னால அவ்வளோ சீக்கிரம் என்னைய மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நானும் நீயும் எப்போதுமே இங்கே தான் வருவோம், அதை ஞாபகம் வச்சுட்டே இங்கே வந்திருக்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்கே அடிக்கடி வருவோம். ஓ சரி, அப்போ இங்கே என்ன ஃபுட் நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். நாங்கள் எப்பப்போ வரோமோ அப்போல்லாம் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போகிறேன். கண்டிப்பாக உனக்கு அங்கே உள்ள ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால என்னோட பிளேஸ்க்கு போகவே முடியாதுடா. நம்ம கிளம்பலாமா? ஏன் மாயா? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வந்துட்டா. ஆ, அர்ஜுனோட பெர்ஃப்யூம் ஸ்மெல். மாயா, இனி ஃபாலோ பண்றியா அர்ஜுன்? கண்டிப்பா இல்லடி, நான் இங்க சத்தியமா சொல்றேன், தற்செயலா தான் வந்தேன். உன்னோட சத்தியம், உன்னோட பேச்சு, இனிமேல்லாம் நான் நம்புறதுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லை. இனிமேல் என் லைஃப்ல உனக்கு இடமே கிடையாது. என்னைய மறந்துட்டியா மாயா? என்னோட பிளேஸை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறியா? எனக்கு தெரியும்டி, நீ இந்த ஹோட்டல் வந்ததே நம்ம ஞாபகத்துக்காக மட்டும்தான். அதுவும் எப்போதும் நம்ம உட்கார்ற பிளேஸ், அதே காஃபி, எல்லாமே சேம், அதே மாதிரி தாண்டி. உன்னையால என்னைக்குமே நீ மறக்க முடியாது. நீ அப்படியே கனவே கண்டுட்டு அர்ஜுன். இப்போ இங்கே ஒருத்தர் என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தார்ல, அவ தான் என்னோட ஃபியான்சே. எங்கள் அப்பா எனக்காக பார்த்துருக்காரு. நானும் அவங்களும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கல்யாணம் உங்க அப்பாவுக்காக பண்ணிப்ப, ஆனா காதல், மாயாவோட காதல் எப்போதுமே இந்த அர்ஜுனுக்காக மட்டும்தான். உன்னை நீயே ஏமாத்திக்காத மாயா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எப்படி எப்படி என்னைய நானே ஏமாத்திக்க கூடாது? ஆனால் சார் வந்து 8 வருஷமா நீ ஏமாத்திட்டு இருந்திருப்பீங்க, அப்படி தானே? காசுக்காக ஏமாத்தின நீலாம் வாயே பேசக்கூடாது. இங்கேருந்து போயிரு, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன் மாயா, ஆனா சத்தியமா உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் இங்க வரலடி. தயவு செய்து கிளம்பு. மாயா, மாயா, ஆ, சொல்லுங்க. என்னாச்சுமா? ஏன் ஃபேஸ்லாம் டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லைங்க, நம்ம போகலாமா? போலாமா, வா. நானே உன்னை ட்ராப் பண்ணிட்டா. இல்லை, நான் வரும்போதே காரில் தான் வந்தேன். நான் போயிடுறேன். ஓகேம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மறக்காம மெசேஜோ ஒரு காலோ பண்ணிரு, சரியா? சரிங்க, பாய். எனக்கு தெரியும் மாயா, உங்களால சீக்கிரம் என் கூட ஜெல் ஆக முடியாதுன்ட்டு. நீங்க கண்டிப்பா அந்த அர்ஜுனை மறப்பீங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிச்சிருவேன். அத்தை, என்னம்மா சாப்பிட வாங்கத்தே? இல்லைம்மா வேண்டாம் அத்தை, நீங்கள் கவலைப்படுற விஷயம் எனக்கு புரியுது அத்தை. கண்டிப்பாக ஆதியும் தாராவும் ஒன்று சேருவாங்க, சரியா? அவங்களுக்காண்டி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். ஆதி வந்து இப்போ தாரா இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. கண்டிப்பாக தாராவை கூட்டு வந்துருவாங்க. இல்லைம்மா, எனக்கு ஒரே கில்ட்டியாக இருக்குது. என்னால் தானே தாரா பண்ண மாட்டேன்னு சொன்னா, நான் தாம்மா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணேன். இது உங்களால் ஆதியாலன்னு இனிமேல் டிஸ்கஸ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அத்தை. ஆல்ரெடி எல்லாம் நடக்கணும்னு கடவுள் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிச்சுட்டு இப்போ இனிமேல் நம்ம என்ன நடக்கணுமோ அதை பற்றி தானே அத்தை பார்க்கணும். ஆமாம்மா. அப்போ ஆதிக்கிட்ட பேசுங்க அத்தை. கண்டிப்பாக ஆதி நீங்கள் பேசாமல் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. நான் பேசினாலும் சரி, இல்லை அவங்க பேசினாலும் சரி, கண்டிப்பாக ஆதிக்கு இந்த நேரத்தில் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக அவசியம். ஆதி நடந்துக்கிறத பார்த்தாலே அவனை ஒழுங்காக வளர்க்கலையோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா. யாரத்த சொன்னா? நீங்கள் ஆதியவும் சரி இவங்களையும் சரி நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க. அதுவும் அப்பா இல்லாமல் சிங்கிள் மதராக இருந்து யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நல்லபடியாக வளர்ந்ததால தான் இப்போ பாருங்கள், நான்லாம் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அத்தை. தாராவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா ஆதி கூட. அது ஏதோ ஒரு கண்ணு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, விட்டுருங்களேன். இனிமேலும் உங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. கண்டிப்பாக தாராவால் ஆதி இல்லாமல் இருக்கவே முடியாது. சரிம்மா, தாராட்ட நீ பேசுவேன்னு எனக்கு தெரியுமா? தாராட்ட பேசினா என்கிட்ட பேச சொல்ல எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். இங்கேருந்து போகும்போது என்கிட்ட பேசிட்டு தான் அத்தை போனா. இன்னும் அங்கே போயிட்டு என்கிட்ட பேசினா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேச சொல்கிறேன். சரிம்மா.
அதுக்கெல்லாம் முன்னுக்குட்டி ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் சாப்பிடணும், அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்துக்கணும். சரியா? சரிம்மா, நீ சாப்பிட்டியா? இந்த நேரத்தில் ஒன்றையும் உட்கார வச்சு நான் தான் சாப்பாடு போடணும். ஆனால் மாசமா இருக்கிற பிள்ளை நீ எனக்கு சமைச்சிட்டு என்னைய பார்த்துட்டு இருக்க. அத்தை ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, இப்போ நான் பார்த்துப்பேன். ஆனால் உங்கள் பேரனோ பேத்தியோ வெளில வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வேலை பார்க்க மாட்டேன்ப்பா, எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். அது நீ சொல்லவே வேண்டாம்மா, எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். சரி அத்தை, இப்போ வந்து கொஞ்சமாச்சு சாப்பிடுங்களேன். சரிம்மா, வா போய் சாப்பிடலாம்.